இருக்கிறதுக்கு கேரியர் எல்லாத்தையுமே எடுத்து டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கோமதி ரூம்லேருந்து வெளியில் வராங்க. என்னடி பழையபடி ஆரம்பிச்சிட்டியா, சாப்பாடு கேரியரில் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லத்த, அவர் தான் சாப்பாடு கொண்டு வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, அவனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கேரியரை கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து பழக்காத அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னேன். நீ கேட்டியா? சரி, இப்போ நீ கொண்டுட்டு போகிற, நீ போகிற வழியில் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்படி தலையில் வந்து அடிபட்டிருக்கு, பிளாஸ்டிக் போத்திருக்கு, இதோட போகும்போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன ஏது எதுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ எல்லாருக்கும் பதில் சொல்லி போகிற பரவாயில்ல. சரவணன் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, அப்படி இருந்தும் கூட இவர் சாப்பாடு இட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்காரை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா? இது கூடவும் அவன் யோசிக்காமல் உன்னை சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லத்தே, அவர் தான் அப்படின்னு சொல்லி என்னமோ நீ தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் பழகிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பழனி வந்துடுறாங்க. ஏக்கா, எத்தனை ஃபோனுக்கா மாறி மாறி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு. டே, அவர் நல்லா இருக்காரா, அவர் எப்படி இருக்காருன்னு கேட்குறக்கா தானே ஃபோன் போட்டேன். ஆனால் நீ ஃபோன் ஓதாடையே எடுத்து ஏதாவது பேசுனியாட அப்படிங்க. என்னக்கா நீ வேற மச்சானை பற்றி கேட்குறது தான் ஃபோன்